இப்போது நாம் உங்கள் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போய்க்குங்க, லாகின் கொடுங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுத்த இல்லைங்களா, அதே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த சரவணாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் அஃபிலியேட் ஐடி, அது உங்கள் ட்ராக்கிங் ஐடி. எந்தெந்த யூஆர்எல்லில் வந்து இந்த சரவணாஸ் அப்படின்னு இருக்கோ அது மூலமாக ஒரு சேல்ஸ் நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்கும். இதுதான் அதோடைய மீனிங். இப்போ நீங்கள் உங்கள் ஏர்னிங்ஸை இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எந்த ஏர்னிங்ஸும் கிடையாது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், நம்மளுக்கு எந்த ஏர்னிங்ஸும் இல்லை. பேமெண்ட்ஸ், நமக்கு யாரும் பேமெண்ட் பண்ணவும் இல்லை, ஏன்னா நம்ம ஒரு சேல்ஸும் பண்ணலை. ப்ராடக்ட்ஸ் ரிப்போர்ட், இப்போ நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு ரிப்போர்ட். டிராஃபிக் ரிப்போர்ட், டிராஃபிக் ரிப்போர்ட்னால் உங்கள் விளம்பரத்தை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட். இட்ஸ்னால் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆர்டர்ஸ்னால் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கங்கிறது. மை அக்கௌண்ட் போங்க, இங்கே வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி மாறி இருக்கும். அப்போ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வெறும் 0 மட்டும் கொடுங்க. தெரியுதுங்களா, இவங்க எல்லா கேட்டகரியும் மேலே அக்செப்ட் பண்ணலை. நீங்கள் இந்த உங்கள் மை அக்கௌண்ட்ஸ்குள்ளே வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். பார்த்தீங்களா, இப்போ இவங்க எல்லா கேட்டகரியும் இவங்க அக்செப்ட் பண்ணலை, ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே, அதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ப்ராடக்ட் லிங்க்ஸ் அண்ட் பேனர்ஸ், இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கான லிங்க்ஸு பேனர்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் பேனர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பேனர்ஸ், இந்த மாதிரி விளம்பரத்தை எடுத்து உங்கள் வெப்சைட்குள்ளே போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ, இல்லை எதில் வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டில் விளம்பரம் போட விரும்புகிறீங்க அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து லே அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் லாகின் ஆகிறேன். போயிட்டு இப்போ நான் இந்த விஜய் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே விளம்பரம் போட விரும்புகிறேன். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். என்ட்ரு ஆகிட்டு இப்போ வந்து பாருங்கள், இப்போது இந்த வெப்சைட்டில் எந்த விளம்பரமும் இல்லை. இப்போ நாம் விளம்பரம் போடலாம். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கே விளம்பரம் போட போகிறேன்னா, இங்கே வேண்டாம், இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக வரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. பார்த்தீங்களா,
பெருசாக இருக்குது. அதனால தான் நான் இங்கே வேண்டான்னு சொன்னேன். இப்போ நம்ம இங்கேருந்து இதை தூக்கிடுவோம். தூக்கிட்டு கீழே போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் add a gadget HTML JavaScript. அங்கேருந்து காப்பி பண்ண ஆட் கோடை காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. சேவ் அரேஞ்ச்மெண்ட் பிளாகை வியூ பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அந்த விளம்பரம் இங்கே வந்துருச்சு. இப்போ நாம் இன்னும் நிறைய விளம்பரம் போடலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே போட்ட இல்லைங்களா அந்த ஆட், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேனர் அங்கே இந்த விளம்பரத்தை இங்கே போட போகிறேன். add a gadget HTML JavaScript மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்துக்குங்க. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அந்த விளம்பரம் இங்கே வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு விளம்பரம் போடலாம். செலக்ட் பண்ணிக்கங்க. HTML JavaScript பேஸ்ட் பண்ணுங்க. சேவ் அரேஞ்ச்மெண்ட், வியூ பிளாக். பார்த்தீங்களா, இப்போ 3 விளம்பரமும் லைனாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் நேராக நம்மளுடைய விளம்பர பேஜுக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா, மேலே இருக்குது பாருங்கள், நம்ம ட்ராக்கிங் ஐடி சரவணாஸ் இங்கே வந்துச்சு. தெரியுது.